இதற்காக வந்து தெரியுமா? இன்று நாளையிலே ஒரு சூரனாகப்பட்டவன் வந்தான். எங்களை நாடி தேடி வந்தான். வந்த உடனே எங்கள் இடத்திலே சத்தியம் கேட்டான். சத்தியம் பண்ண வரம் கேட்டான். சாகாத வரம், வேகாத உடல் வரம் கேட்டான். வரம் கேட்டதும் கிடையாது. கூடு விட்டு கூடு பாயும் மந்திரம் எல்லாம் கேட்டான். மாயாஜாலம் மந்திரஜாலம் எல்லாம் எனக்கு வர வேண்டும் என்று வரம் கேட்டான். வரத்தை கொடுத்தோம். கொடுத்த உடனே உங்களையே அடிச்சான். அண்ணா அப்பயே சொன்ன கொடுக்குமான்னு என் காது என் கூடு கேட்கறாரு. இது வழக்கமா நடக்கிறது. ஆசுர கூட்டம் வந்து உங்கள்கிட்ட வரம் கேட்பாங்க. வரத்தை கொடுத்துருவீங்க. ஒரு காலத்து பத்மா சொல்லு வரத்தை கொடுத்தீங்க. அங்கெல்லாம் காடெல்லாம் சுத்தினீங்க. ஐவேலங்காட்டுல போய் ஒழுதிங்க. நான் பொண்ணா உரிமையை இவரோட சேர்ந்தேன். அரிக்கை அரணுக்கு ஐயப்பனை பெற்றோம். அங்க விட்டு வந்துட்டோம். இது நடக்கக்கூடிய விஷயம். இந்த அசுரனுக்காக நீங்க வந்துட்டீங்களா? அவ கணவனே சிறை பிடிச்சிட்டு போயிட்டாங்களா? அதுக்காக எப்படியெல்லாம் மீட்டு கூட வந்துக்கிறான். நாம் இப்படி இருந்ததையானால் அந்த வாதாபி சூழலை மடிக்க முடியாது. காரணம் நம்ம மும்மூர்த்தி தேவையான காரணத்துக்காகவே சதா காலமாக ஒரு முனிவர் தவறு செய்து கொண்டிருக்கிறார். ஜாம்பு மகா முனிவர். நம்ம பார்க்க வேணும். மும்மூர்த்தி தேவையை காசு கொடுக்கணும். அந்த தவத்தில் இருக்கிறாரு. அதனால ஜாம்பு மகா முனிவர் சென்றது ஏன்னா அவரு நம்ம காட்சி கொடுத்த மாதிரி இருக்கும். நமக்கு அவர் சகாயம் பண்ண மாதிரி இருக்கும். மும்மூர்த்தி தேவர் ஒன்றாய் கூடி உனக்கு தரிசனம் கொடுக்க வந்துட்டோம். அப்படியா? ஆண்டவரே வந்த செய்திகள் முனிவரை நினைத்து வந்திருக்கிற காரணம் நாங்கள் உன்னை காண்பதற்கு வந்த கொஞ்ச நேரம் நீங்களும் சதா காலமே எங்களை பார்க்கிறோம். மும்மூர்த்தி தேவர்கள் தரிசனம்
தரணும்னு தவம் இருந்தீங்க. ஆனா தேவர்களுக்கு ஒரு இன்னும் வந்து நேர்ந்திருக்குது. இப்போ உன்னுடைய காட்சி கொடுத்ததுன்னா உன்னுடைய வார்த்தை முடிஞ்சிருச்சு. தேவர்களுக்கு ஒரு இன்னல் வந்து நேர்ந்திருக்கிறது. வாதாபி சூரன் என்று சொல்லக்கூடிய ஒரு அரக்கன் அவன் என்ன செய்திருக்கிறான்? கைலாயத்திலே சென்று பகவானிடத்திலே வரத்தை பெற்றிருக்கிறான். பெற்ற உடனே வரத்தக்கட ஒழுங்கல் மாறி மாறி அந்த தேவெல்லாம் அடிச்சு தேவேந்திரனை சிறப்புக்கு போயிருக்கிறான். இந்திராணி வந்து அழுது வந்திருக்கிறான். இப்ப தப்பிக்கணும்னா அவங்க வெளியிட்டானா உன்னால்தான் உங்களுக்கு தேவர்களுக்கு நீ ஒரு உதவி செய்யணும். சிறைப்பிடித்திருக்கிறான். ஆமா, அந்த சிறை மீட்ட வேண்டும். ஆமா, அந்த வாதாபிசுரனை மடிக்கணும். முடியாது ஐயா, அதுக்குதான் போய் கூடுபாயும் நினைச்சா உருவெடுக்கணும். யாராலும் என்ன மடிக்க முடியாது, வருத்தம் வேண்டுக்கலாம். அதனால இந்த வீரமேசாவில் அமர்ந்து ஏகத்தோடு வளர்த்தணும். உன்னால இந்த ஏகத்துல வேலியில நாங்கள் அமர்ந்து ஏகம் செய்வோம். அந்த ஏகத்திலே இந்த ஏகத்திற்கு ஒரு தலைவன் வேண்டும். அது யார் தெரியுமா? படியெடுக்கக்கூடிய கர்த்தா. அவர் சதியும் பதியுமா 2 பேரும் இந்த ஏகத்தை அமர்ந்ததையானால் நான் ஏக வளர்க்கிறேன். இந்த யாகத்திலே நீங்கள் அமர வேண்டும். நான் யாகம் வளர்க்கிறேன்.
ஆனால் இந்த யாகமாகப்பட்டது இப்போது ஏகம் வளர்த்திருக்கிறோம். இந்த ஏகத்திலே நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். நீங்கள் அமர்ந்து உங்கள் அந்த வேர்வையாகப்பட்டது எடுத்து இந்த யாகத்திலே நீங்கள் போடணும். அப்படியா? போட்டது உண்டானால் இந்த ஏகத்திலேயே ஒரு வீரவனாக குழந்தை பிறக்க போகும். அவ்வளவுதான் ஆட்டு முடிஞ்சு வாழைப்பழத்தை வச்சு முடிச்சு
இந்த நேரத்திலேயே நான் பிறந்திருக்கிறேன். நான் பிறந்ததில்ல, என்னுடன் 32 ஆயுதமும் பிறந்தது. பால், ஈட்டி, ஆவாரி, கத்தி, கடப்பை, மண்ணட்டி, கடப்பாறை, அக்னிவாள், இப்ப ஆயுதம் நான் பிறந்திருக்கிறேன். அப்படி இருந்தாலும் மகனே சொல்றாயே எத்தனையோ பேர்கள் மகனே சொல்லி அக்னிவால கொடுத்தே உண்டானால் அவங்க பக்கம் ஆயிடுவார்கள். ஆமா, இருந்தாலும் நீங்க இந்த மகனே சொல்றாரு இந்த கசால் அக்னிவால், இந்த அக்னிவாலை நீங்க பிரிச்சு உண்டால் நான் காய்ச்சலை ஏற்றுக்கொள்வேன். ஆமா ஆமா
எப்படிப்பட்டவன் வணக்கம் அம்மா வணக்கம் வணக்கம் அட மகனே வாழ்வாய் நான் நித்திய கன்னியமாவே மாதா பிதா குரு மகனே, உங்கள் மாமா இருக்கிறார் பாரு. மாமா பாரு அப்படியா அது மேலே மேலே கொள்ள உன்னுடைய பாலத்தில் இந்த பாலாவை கொஞ்சம் வணக்கம் வணக்கம் வண்டியார் கூட வீரங்க இந்த வன்னியர் குலவிலங்கு இந்த வன்னியர் குலவில் யாருமே இல்லை என்று எடுத்துக்காட்டுக்கு பலமுறைக்கு இணங்க வீர வன்னியனாக திறமசாலியாக இந்த வன்னியை உதித்து வந்திருக்கிறாயே வாழ்க வளர்க பல்லாண்டு காலம் வன்னியர் 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 வீர வன்னியர் என்று சொல்லக்கூடிய 7 வன்னியர்கள் பிறந்திருக்கீங்க. அது மட்டும் கிடையாது, நீ பிறக்கும் போது 32 விருதுகள் பார்த்தாங்க. 32 ஆயுதம் அது எடுத்துக்காமி ஆயுதம் 32 ஆயுதம் என்னுடன் பிறந்தது. கலப்பாறை, கலப்பை, மண்வெட்டி, பாவை, கோடாலி, கத்தி, சுத்தி வீரச்சாட்டை, கத்தி, மண்வெட்டி என்று சொல்லக்கூடிய 32 ஆயுதம் 32 விருதுடன் நான் பிறந்திருக்கிறேனே. இதெல்லாம் எடுத்து ஏறிவேல் செய்ய போறேன். சனிக்கிழமை வரல எப்படி அங்க போறேன்.
அப்படி இருந்தாலும் ஏய் 32 ஆமா, ஆயுதங்கள் ஆமா. இந்த வன்னியன் என்று சொல்லக்கூடிய நெருப்பிலே பிறந்தபடினால் உனக்கு வன்னியன் என்று பெயர். வன்னியன் அப்படி இருந்த போதிலும் 7 வன்னியனுக்கு ஆமா. ஜாம்பு மகாமுனிவரின் அந்தத்தால் பிறந்ததனால் ஜாம்பு மகாமுனிவர் தியாக வளர்த்ததனால் பிறந்ததனால் ஜாம்பு வன்னியன் என்று உனக்கு ஒரு பெயர். விஷ்ணு கோத்திரத்தில் பிறந்தபடினால் சொல்லக்கூடிய 7 வண்டியை பிறந்து 7 வன்னியன் சாமி வண்டியனே உன்னை எதற்காக பிரமித்தோம் என்றால் மூன்று தேவைகளுக்கு ஒரு இன்னல் வந்து நேர்ந்திருக்கிறது. பாதாள சூழல் என்று சொல்லக்கூடிய ஒரு அரக்கன். அந்த அரக்கன் பல முனிவர்களை ரதம் செய்திருக்கிறான். ஆடா உருவம் மாறுவான், விருந்து போடுவான், வகுத்துக்குள்ள சாட்டன்னா வாழா இருந்தனா வகுத்து கிழிச்சிட்டு வந்துடுவான். பல முனிவர்களை அவன் தடை செய்தான். அதனால அவனை நாங்கள் தம்பிக்காரர் 2 பேரும் மடிச்சுட்டானுக்காக எங்களை வர வாங்கி எங்களை எதிர்த்து அவன் கூடு விட்டு கூடு பாயும் வரத்தை வாங்கி இருக்கிறான். ஆண் ஆணு, பெண்ணா பெண்ணு, மரம் மரம், நாயன்னா நாய். அவன் என்ன நினைக்கிற அந்த உருவம் வாங்கி இருக்கிறான். அவனை மடிப்பா இருக்காத மடித்து இந்த தேவர்களுக்கு ஒரு வெற்றியை நீ கொடுக்கணும். வெற்றியை கொடுக்க வேண்டும். அதற்காக தான் இந்த வண்டியில உள்ள தேவமகாமுனி கோத்திரத்தினால முன்னிலை ஒண்ணு உற்பத்தி செஞ்சுக்கிறோம். அப்படியா? சரி, அப்படியே ஆகட்டும். அப்ப வெற்றியை சண்டைக்காக தயார் பண்ணீங்க. ஆமா. நான் சண்டைக்கு போறேன். என்ன சண்டை? அப்படியா? ஆமா. வண்டியனே இப்போ நீ சண்டைக்கு யாரு போட்ட இந்த கேரளக்கார அடிக்கிறாங்க அந்த சண்டையா? மாமா செண்டையானு சண்டை உடனே சண்டை சண்டை சண்டைங்களே. ஆமா. வண்டியை கொடுத்தா பெரிய பிரச்சனை இருக்குது. ஆமா. இந்த வண்டியில பேசுறவனா நீ நெருப்பு பண்றா எந்த ஜாதி இருந்தாலும் சரி. ஆனா செண்டான் வந்தா முதலாளி யார் நிக்கிறாங்க? இந்த வண்டி இருக்குதான். ஆமா இல்லையா? அதனால இப்ப வண்டி சண்டைக்கு போறேன். ஆமா. எல்லாரும் ஆசையா எனக்கு கல்யாணம் பண்ணணும். ஓ சண்டைக்கு போறேன். இந்த வண்டியக்குள்ள ஓடுற வேணும். ஆனால் எனக்கு கல்யாணம் பண்ணணும். வண்டியா நீ கேட்கறது நியாயம். நானு வாதாபிசூரோட சண்டைக்கு போறேன். சண்டை என்பது ஒரு பங்கு கிடையாது. இது ஒரு பங்கு. என் கையால் அவன் மாறுவானோ, ஆமா. அவன் கையால் நான் மாறுவானோ, திரும்பி நான் வருவேன் தெரியாது. ஆமா. அதனால எனக்கு கல்யாணம் பண்ணுங்க. ஆமாங்க. போறேன் இல்லையா? ஆமா. என்ன சொல்றான் பாத்தியா? உடனே சண்டைக்கு போறேன். ஆமா. நான் போற வந்து திரும்பி வர்றது தெரியாது. சண்டை என்பது ஒருவர் பங்கு கிடையாது. அதனால எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்கன்றான். கல்யாணத்துக்கு பொண்ணுக்கு எங்க போறதுப்பா? என்ன செய்வது? எந்த பொண்ணு பார்த்தா ஆனா புள்ள பெற்றுக்கிறோம் பாத்தியா? ஏமா ஏசாமி பிறந்தது ஒண்ணு சண்டைக்கு போனது கிளம்பிடுச்சு புள்ள. ஆனா எவ்வளவு தெரிஞ்சா என் குளம் இதோட நின்றக்கூடாது. குளத்தை செதுக்கி வைக்கணும். சப்போஸ் நான் செத்து போயிட்டா வண்டியும் இதோட அழிஞ்சு போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி புள்ள கொடுத்துட்டு தான் போவாங்கிறான். அதனால இன்னொரு
இப்பொழுது வண்டியர் வந்து திருமணம் செஞ்சதான சண்டைக்கு போவான்றான். எங்க பொண்ணு கிடையாது. என்கிட்ட இருக்கு சாமி நாத்தால. நீ தெரியா? யாரு? மந்தாரமா என் மகன் இருக்கிறான். அப்படியா? ஆமா. ஏயா ஆண்டவா குத்தலமா கண்டிப்பா கொண்டா ஓடு ஓடு. ஏமா உனக்கு கல்யாணம் செய்ய போறோம். சந்தோஷமா? சந்தோஷம் தான். இருக்கட்டும். அவனுக்கெல்லாம் கல்யாணம் சாமி. மகனே அப்பா உனக்கு கல்யாணம் என்றால் பொண்ணு பார்த்திருக்கிறோம். பாரு பொண்ணு. அவங்க ஐட்டுக்கு தகுந்த மாதிரி புள்ளைங்க கல்யாணம் பண்ணிக்கலாம். யார் ஐட்டு? நீ யாரு? நான் சண்டைக்கு போறேன். யாரு? நானு சண்டைக்கு போறேன். ஆமா. எதற்காக? வாலாவி சோழ அழிப்பதற்காக சண்டைக்கு போறேன். ஏன் நான் கல்யாணம் பண்ணி உங்களுக்கு சம்மதமா? சம்மதம். நான் திரும்பி சண்டை. நான் சண்டை என்ன 20 பங்கு. ஏய் சரி போச்சு. கொண்டு வைக்க பிடிச்சு வைக்க. ஏய் தட்டேட பையா தட்டு பேர் பேடிக்குது. யாரோ தரிசிக்கிறோம் கல்யாணம் பண்ணு பையனுக்கு. கல்யாணம் ஏற்பாடு செஞ்சுட்டோம். மனமேல உட்கார்ந்து வச்சுக்கிறோம். இது காடு. இது காடா இருக்குது. இப்ப காட்டுல வந்து தாலி செய்யணும். என்னையா நாளதி? தாய் இல்ல என்ன பண்ணலாம்? குட்ரா பையா கட்டுப்பாடு இது. இந்த கட்டுப்பாடு தான் இப்போதைக்கு கயிறு. கயிறு இதுதானா? ஆமா சரி சரி தாலி வேணுமே. என்ன செய்யறது? புடி 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 புடி. என்னது? மெடுத்த தாலி. மெடுத்த இந்த வன்னியர் குலத்துக்கு இந்த தாலி வந்து இனிமேல மெடுத்த தாலி தான். ஐயா இந்த மெடுத்த பூச்சை புடிச்சு வச்சுக்கிறியே அதுக்கு கை காலெல்லாம் இருக்குதுயா? முடிச்சிடலாம்.
கட்டிடலாமா? ஏய் ஆண்டவரே, கல்யாண வேலை கொடுக்குற நீ பரவாயில்லையா? கல்யாணத்துல வந்து நீ கேவலம் படுத்துறதுக்கு இந்த வேலை செய்யற நீங்க? இந்த காட்டுல என்ன இருக்குது? தாலி வேணுமா மாணவா? ஓ அர்ஜென்ட். அர்ஜென்ட். காட்டுல நாட்டுல தான் தயார் பண்ணலாம். காட்டுல போய் கல்யாணம் பண்ணான்றோம். சண்டைக்கு போனோம். நாட்டுல இருந்து தான் ஆர்டர் கொடுத்துருக்கோம் நீ. அதனால இது காடு. இந்த காட்டுல வந்து இப்ப மனமாக இப்ப நான் ஒரு தம்பி ஆயிட்டேன் இல்லையா? நீ ஒரு தம்பி ஆகி போயிட்ட இல்லையா? உங்க குலகோத்திரம் சொல்லணுமா மாணவா? சொல்லணும். ஆமா. இப்ப உன்னோட குலம் என்ன? சிவகோத்திரம். எங்க குலம்? விஷ்ணு கோத்திரம் இல்லையா? நீங்க ஏழு உற்பத்தி ஆகிக்கிறான். ஆமா. யாரு? ஜாம்பு மகா முனிவர். ஆமா. இவங்க கோத்திரம் ஜாம்பு மகா முனிவர் கோத்திரம். சரி. இல்லையா? இருந்த போதும் இப்போ வந்து பெண் வந்து எங்க கோத்திரம். ஆமா. மாப்பிள்ள வந்து உங்க கோத்திரம் இருக்கட்டும். ஆனா இந்த மாதிரி கல்யாணத்தை முடிச்சுக்கிறோம். கல்யாணத்துக்கு மொய் வைக்கணும். ஓ பொண்ணு சார்பா மாப்பிள்ளை சார்பா மொய் வைக்கணுமா? ஆமா. சரி எவ்வளவு பேர் பார்க்கணும்? ஆமா. சரி ஆகட்டும். வைங்க. மாப்பிள்ளை போட்ட பெருசா போட்ட பெருசா எங்க வீட்டு சார்பா என் மகளுக்கு எல்லா சகாலத்தையும் வந்து மொழி வைக்கணும். ஒரு வார்த்தை விட மாட்டேன். எனக்கு நீங்கள் வண்டியன் கிடையாது என்பதற்காக வண்டியனுக்கு நிகர் அண்ணி யாரும் இருக்கக்கூடாது. செண்டால வந்தா நாங்க விட மாட்டோம் என்பதற்காக 500 ரூபாய் கொடுத்துக்கிறார். வீரப்பண்ணாதவர்கள் வெண்ணியக்குள்ள எங்க குளம் தலை தோகணும், எங்களுக்கு நிகர் யாரும் இருக்கக்கூடாது என்பதற்காக 10 ரூபாய் கொடுத்துக்கிறார். சுபேதையா இதை திரும்ப கலந்து கொண்டு பெண்ணை மாப்பிள்ளை வாழ்த்தை போட்டியும் அன்பளிப்பு அழைச்சிருக்காங்க. ஒரு மோட்டர் பைக் பிரி அப்பு போறது பொண்ணுக்கு வாஷிங் மிஷினும் கிரைண்டரும் சொல்லு. சுபேதையா இது அப்பா ஒரு திரும்ப அப்பா பழங்கால் போடுறது பொண்ணுக்கு ஒரு பிரிச்சு சொல்லு. அதே பட்டமா போடுறது பொண்ணு மாப்பிளைக்கு ஒரு இரும்பு கட்டலும் இரும்பு பீரோ 10 ரூபாய் மொய். கறி போடுறது மாப்பிளைக்கு 15 பவுன் சைடு. அதே பப்புனு போடுறது பித்தால சைடு ஒண்ணு. ஒரு பீரோ கட்டல பிரி பீரோ கட்டல. ஆமா. ஃபர்ஸ்ட் நைட் சேல போச்சு. அப்படினா பெட்டி எடுது. அதே ஊரு விட்டு பெரியமகரான முருகன் ஐயா போடுறது பொண்ணு மாப்பிளைக்கு 20 ரூபாய் பணம் ஒரு மோட்டார் சைக்கிள். இந்த மோட்டார் சைக்கிள் மாப்பிளைக்கு ஒரு வாட்டர் பாட்டில் சொல்லு. மாப்பிள்ளையே குவார்டர் பாட்டில் சைக்கிள் தான் வரும். எல்லாம் முடிஞ்சு போல பூச்செடி கல்யாணம் பண்ணி நடந்து வைக்கிறதா?
ஜெயம் ஆமா. இதே உள்ளூர் மாநகரம் நகரம் யார் தெரியுமா? யாரு? கோவிந்தசாமி தந்தையார் அவர்கள். ஆ. எக்ஸ் ஆர்மி ஆ. கோவிந்தசாமி தந்தையார் அவர்கள் ஆமா. மாண்டு விட்டார் என்று ஆ. அவங்க குடும்பத்தினர் எல்லோரும் ஆ. பணமளித்திருக்கிறார். ஆமா. மீண்டும் மீண்டும் பணமளித்திருக்கிறார். ஆ. செத்தவர் பேரை சொன்னதை உண்டானால் ஆ. இன்று நாளையிலே ஆ. அவரை வீட்டை சுத்தி ஆ. எமத்தூதார்கள் எல்லாம் ஆ. வந்து ஆ. இவன் புண்ணிய செய்தவரா ஆ. நல்லது செய்தவரா ஆ. இல்ல தீமை செய்தவரா என்று ஆ. எமத்தூதார்கள் எல்லாம் ஆ. அவரை வீட்டை சுத்தி வந்து பார்ப்பார்களா ஆமா. அந்த காரியத்துல ஆ. அப்போ எமத்தூதார்கள் வந்து பார்க்கிற போது ஆ. அவரை மீண்டும் மீண்டும் ஆ. கோவிந்தசாமி தந்தையார் அவர்கள் நல்லவர் நல்லவர் என்று சொன்னதை உண்டானால் அந்த யமனிடத்திலே இருக்கக்கூடிய ஆ. அவர்கள் எல்லாம் சென்று ஆ. யமனிடத்திலே ஆ. ஐயா ஆ. இவர் புண்ணியம் செய்திருக்கிறார் ஆமா. அதனால ஆ. இவரை தீமை செய்து கிடையாது என்று ஆ. நாங்க சொன்னதை உண்டானால் ஆனால் அவருக்கு சொர்க்கமதி சேருமா ஆமா. அதை போல ஆ. கோவிந்தசாமி தந்தையார் அவர்கள் ஆ. மாண்டு விட்டார் என்று ஆ. எக்ஸ் ஆர்மி ஆ. கோவிந்தசாமி தந்தையார் அவர்கள் மாண்டு விட்டார் என்று ஆமா. அவர் குடும்பத்தார் எல்லாம் பணமளித்திருக்கிறார். ஆ. மனைவி ஆ. சின்னமணி அம்மையார் அவர்கள் ஆமா. இல்லையா ஆ. மகன் ஆ. மகன் தங்கராஜ். ஆ. தங்கராஜ் அவர்கள் ஆ. மருமகன் ஆ. வீராசாமி ஐயா அவர்கள் ஆ. மகள் ஆ. கவிதா ஆ. பேரன் ஆ. நவீன் ஆ. பேத்தி ஆ. ராதிகா ஆ. பேரன் ஆ. சந்தோஷ் ஆ. பேத்தி ஆ. அம்மு ஆ. மரு மருமகன் ஆ. முத்து ஆ. மகள் புனிதா ஆ. பேத்தி ஆ. பூமிகா ஆ. பேத்தி ஆ. ரூபாஸ்ரீ ஆ. பேரன் ஆ. தச்சு. தச்சு ஆ. இவர்கள் எல்லோரும் பணமளித்திருக்கிறார். ஆ. யாருடைய பேர் என்றால் ஆ. கோவிந்தசாமி தந்தையார் அவர்கள் ஆமா. மாண்டு விட்டார் என்று ஆ. எல்லோரும் பணமளித்திருக்கிறார். ஆமா. அவர் நரகத்தில் இருந்தாலும் ஆ. சொர்க்கம் சேர வேண்டிய ஆண்டவனை வேண்டுகிறோம். ஆ. அவரால் கொடுக்கப்பட்ட பணமாகப்பட்டது ஆ. நாடாளுமன்றத்திற்காக சுகம் செய்யும். ஆ. ஆ. முனிரத்னம் அவர்கள் ஆ. எத்தி ஜென்மதி 4ஆம் மதி இரவேடி சென்றார். ஆமா. இறந்தவற்றின் நினைச்சினமாக ஆ. அம்மையார் பணம் 50 ரூபாய் மணமகளை வாழ்த்து கொடுத்துக்கிறாங்க. ஆமா. கண்ணியர் குலம் என்னைக்கு நல்லதா இருக்கணும். ஆ. எங்கள் குலம் எதுக்குமே தலைதா இருக்க கூடாது. ஆ. பொம்பு சண்டைக்கு போக மாட்டோம். ஆ. நாங்க வந்த சண்டை விட மாட்டோம் என்று பெருமையோடு கொடுக்கிறார். இப்போ திருமணம் ஆகி இருக்கிறது. ஆமா. தண்ணி கூட நீ வருவ வரமாட்டே தெரியாது. அதனால பாத்தனையில மஞ்சள கொஞ்ச நாள் இருக்கும். அப்படி ஆகட்டும். ஆமா. டேய் மங்களமலா, வாடி போலாம். கடைகள் போ. 2 பேர் போய் லட்சம் போட்டு ஏடா ஓய். இவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டோம். ஆமா. ஆனா இவனுக்கு ஆ. என்னைக்கு இருந்தாலும் எனக்கு ஆபத்து. ஆமா. இவங்க ஜாதிக்கு எதை வளர்த்துறேன்னா ஆ. எனக்கு ஆபத்து. ஆமா. முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா பாரு காடு கட்டுக்கூறி எடுத்து ஆ. நிறுத்த கட்டினா ஆ. கொஞ்சம் கொஞ்சமா எதுன்னு வந்துட்டேன். ஆ. இப்ப பாரு ஊருக்கு கொண்டாட படுக்க போய்க்கிறோம். ஆமா. இப்போ வழிதான் கூப்பிடணும் சண்டிக்கு. சண்டிக்கு. ஆமா. எப்படி கூப்பிடுறது? பள்ளி யார பள்ளியில சொல்ற? உன்னை பள்ளின்னு சொன்ன உடனே கோவத்துக்கு ஆமா. பள்ளி நீ பள்ளி கிடையாது. தெரியாது. சிவன் மேல கொண்டது பள்ளி. பள்ளி. கிருஷ்ணா முழுதும் பள்ளி. 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 முருகன் மனைவியோ வள்ளி. பள்ளி. உக்குல சரசரோ பள்ளி. ஆஹா. அடா தூண்டா வண்டிய குலமே வாழ்க. நீ ஒரே ஆள் கிடையாது. தெரியாது. ஊட்டி தேவர்களும் ஆ. சிவன் மேல கொண்டது பள்ளி. ஆமா. கிருஷ்ணா முழுதும் பள்ளி. ஆ. முருகன் மனைவியோ வள்ளி. பள்ளி. உக்குல சரசரோ பள்ளி. ஆஹா. நீ பள்ளியாளே இல்லையா? நீ பள்ளியாளே இல்லையா? ஆமா. உன்னை கூப்பிடும்போது பள்ளியாள வந்து முன்னாடி வந்தாங்க. எனக்கு கோவம் வந்துருச்சு மாமா. சார் போகட்டும். சரி. இப்ப சண்டி செய்யறா. மாமா, நான் சண்டைக்கு போறதுதான். ஆமா. சார் போறது. சரி. கொண்டாடி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போ. அப்படி ஆகட்டும். ஏய் மங்களமலா, வாடிங்க. எனக்கு எதிராளி இருக்கும்படியான
வாதாபிசுரனாகப்பட்டவன் வாதாபிசுரன் அழிக்க வேண்டும். அழைக்க போகிறாயா? ஆமா. சண்டை என்பது இருவர் பங்கு. வெற்றி யாருக்கோ தோல்வி யாருக்கோ என்று தெரியாது. வேண்டாம் சாமி. வேண்டாம் என்று வீணாட்டம் பேசாதே. நான் கண்டதே காட்சி, கொண்டதே கோலம். நான் சண்டைக்கு போறது கோலத்தான். அந்த வாதாபிசுரன் அழிக்கிறதான். நான் கூட கவலைப்பட்டேங்க. என்னன்னு உள்ள அடிச்சத பார்க்க முடியலன்னு வெளியே அடிச்சத பார்த்துட்டேன். இப்ப நான் சந்தோஷமா சொல்றேன். ஐயா போகாதே போகாதே
சொற்பனம் கண்டேன் ஐயா வடக்கே வடமரம் சாய கண்டேன். ஆமா குளிக்கும் பொழுது ஒரு பெண்களாகப்பட்டதா மஞ்சள் அரைத்து மூஞ்சில் தடவும் பொழுது அந்த மஞ்சளாகப்பட்டது கரியாகி விட்டது சுவாமி. போகாத சுவாமி. நான் போய் வாழாடி சொன்னா அழிக்கிறதா அப்படியா? சீக்கிரமா அப்படியா? சாமி நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்கள். என்ன சொல்ற? கோளான புருஷனுடைய கோளான கோடி வாழ்வதை விட வீரனோட புருஷனுடன் ஒரு நாள் வாழ்ந்தால் போதும். அப்படியா? ஆமா. போறீங்களா? ஆமா. போய் வரும் மன்னவாரே. வெற்றியுடன் திரும்புவாங்கள் சாமி. அப்படியா? நான் யுத்தத்துக்கு செல்ல உண்டானால் என்னோட வருவது வேட்டை நாய், வெள்ளை குதிரை என்று சொல்லக்கூடிய என்னோட பிடித்தவர்கள் வந்து கொண்டிருக்கிறது. அப்படி சண்டை என்பது 20 பங்கு, வெற்றி என்பது 1 பங்கு. மானத்திலே நல்விளக்காகப்பட்டது எரிந்து கொண்டிருக்கிறது, ஜோதியாகப்பட்டது. அப்ப மனதாகப்பட்டது அங்க வந்து இருக்குது. அப்படி நான் அவன் கலத்தான விளக்கு மேல் இருக்கக்கூடிய மலராகப்பட்டது. ஆமா, அந்த விளக்கு மலராகப்பட்டது அந்த திரி மேல் விழுந்தால் நான் வந்து மடிந்து விட்டால் அந்த வேட்டை நாய் திரும்பி வரும். அப்ப கணவர் மடிந்து விட்டாங்க சொல்லி அந்த புஷ்பத்தை எடுத்துருந்தோம், நீ சாதி எடுத்துருந்தோம். அறிகுறி அந்த நல்ல மாதத்துல அந்த நல்விளக்காகப்பட்டது அணைந்து விடும். நீங்கள் சொன்ன வண்ணமாகவே ஆகட்டும் சுவாமி. அப்படியா? ஆமா. போயிட்டு வா. ஏன் பயப்படுற? டேய், வீரம் கட்டினா இருக்கணும் எப்பயுமே, போல கூடாது. இன்னும் 2 பேர் வாங்க. ஏழு குழந்தைகள். ஆமா, 7 குழந்தைகள். அந்த 7 குழந்தைகளை கூட்டிக் கொண்டு நான் எங்கே செல்ல வேண்டும்? அந்த ரத்னாவளி கோட்டையை சென்று அந்த வடபாகத்தில் அழிக்க வேண்டும். அதெல்லாம் போலமா? ரத்னாவளியே தன்னை தேடி கூட்டத்திலே இருந்த ஒருத்தன் மகனே, அப்பா மகன் போய்விட்டான். மகன் போய்விட்டானா? மொத்தம் 7 பேர். என்னுடன் வந்தவர்கள் 7 பேர். 7 பேர்ல ஒருத்தன் போயிட்டானாக்கா பாரம்பினாடி போய் வரைஞ்சிக்கணும். அவன் போய் எங்க போய் வந்தான்? பாரம்பினாடி வரைஞ்சிக்கணும். எப்பா அண்ணா அவன் பாரம்பினா போய் வந்தான். ஆமா, அவன் இப்ப பாரம்பினா எப்ப போய் வந்தானோ அவன் இன்று நாள் முதலாக அவன் பறையினாக போக. அப்படி இருந்தாலும் இன்னும் என்னோட பின்தொடர்ந்து வருவது எத்தனை பேர் வரார்கள்? 6 பேர். 6 பேர். அப்பா மகனே போய்
சண்டைக்கு பயந்துனா பயந்து அந்த சின்னானா ஆ. வேடி பின்னாடி ஓடிக்கிறான் எப்பா. டேய் மகனே ஓய் அவன் எப்ப போய் வேகிட்டு மறைஞ்சானோ அவன் இருந்தால் முதலாக அவன் வெள்ளாளனாக போக வேண்டும். அப்படியா? ஆமா. இந்த ரெண்டு பேரும் ஆமா. இந்த வன்னிய குலத்திலிருந்து பிரிஞ்சு போனவன் தான். ஆஹா. அவன் இருந்தாலும் அன்பு. இன்னும் இருப்பது ஆ. எத்தனை பேரு? ஆ. இன்னும் 4 பேர் இருந்தாங்க. ஆமா. அவரு இருந்தாலும் தந்தை கூட சண்டைக்கு சென்று ஆமா. அந்த மாதாவை அழிக்க வேண்டும் என்று சொல்லி ஆ. என்னோட பின்தொடர்ந்து வருகிறார்கள். ஆமா. அப்படி இருந்தாலும் ஐயோ, போங்க. அப்பா மகனே போயிட்டான். ஆ. இன்னொரு அண்ணங்கிறான் இல்ல, ஆமா போய் பள்ளத்துல ஓடிஞ்சுக்கணும் எப்பா. பள்ளத்தலியா பள்ளத்துல ஒழிஞ்சானா இல்ல போய் மறையானா அதேதான். மறுநாள் ஏறி உட்காந்துக்கலாம். அவன் எப்ப அந்த சண்டைக்கு பயந்து போய் ஆ. மரம் மேல ஏறினானோ அவன் இன்று நாள் முதலாக மர சாணாரா போக வேண்டும். அவன் சாணாரி என்றால் மரம் ஏறி அவன் எப்ப மரம் மேல ஏறினானோ அவன் இன்று நாள் முதலாக மரம் ஏறி சாணாராக போக வேண்டும். இன்னும் இருப்பது நாங்க 4 பேர் நடுப்ப போறோம். இன்னும் இருப்பது 4 பேர் இருக்கிறோம். 4 பேர் இருக்கிறார்கள். இருந்தாலும் தந்தை கூட சென்று அந்த வாதாவை கொல்லா வரக்கூடாது. ஆமா. அப்படின்னு 4 பேர் பின்தொடர்ந்து வந்து கொள்கிறார்கள். ஆமா. மகனே ஒருத்த போய் அக்கா இன்னொரு அனுக்கிறான்ல, ஆமா போய் அந்த குட்டியில ஒளிஞ்சுக்கிறான்டா அடி. அவன் எப்ப சண்டைக்கு பயந்து அவன் குட்டை பின்னால ஒளிஞ்சானோ அந்த குட்டையில மறைந்தானோ 2 நாள் முதலாக அவன் குரமனாக போகிறான். என்னிடம் இத்தனை பேரு வீரவன் என்னுடன் இத்தனை பேரும் பிறந்தவர்கள் பூரா வீரவனியாக பிறந்தார்கள். அவங்க ஜாதி மதம் மாறிவிட்டார்கள். அதனால இவன் எப்ப குட்டையை ஒளிஞ்சானோ குரமனாக போக வேண்டும். அப்ப இருந்த சரிதான். இன்னும் இருப்பது 3 பேர் வரார்கள். அப்ப இருந்தாலும் போகலாமா? யாரெல்லாம் போனீங்களா உங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட் எல்லாம் மாற்றி இருக்கிறாரு. ஜாதி சேர்ந்து மாத்திக்கலாம். இந்த கட்சி போராட்ட எகிரி எகிரி ஓடி போயிட்டான் எப்பா. அவன் கத்திரி கோலாண்டு எகிரி ஓடினா பாரு. கிடுகிடு ஓடிட்டான் எப்பா. அவன் கிடுகிடு ஓடினா பாரு. அவன் எப்ப கிடுகிடு ஓடினானோ அவன் 2 நாள் முதலாக அவன் வந்து யார் அவன் அம்மனாக போக வேண்டும். அம்மனாக போக வேண்டும். அவன் எப்படி கத்திரி கோலாண்டு ஓடினானோ அவன் இப்ப வந்து அவன் அம்மனாக போக வேண்டும். இன்னும் இருப்பது 2 பேர்கள். அதனால நான் போறதும் இந்த 2 பிள்ளைகளும் தந்தையார் கூட சென்று அந்த சூழல் அழிக்க வரக்கூடாதுன்னு சொல்லி 2 பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதான் போலாமா? டாடி
பக்கத்துல போட்டு பாரு பூல் நூல். பூநூலாகப்பட்டது அந்த பூல் நூல் ஏய், அந்த பூநூல் அந்த பூநூல பின்னாடியே வந்தா பாரு இன்னொரு பையன். அந்த பையன் அவன் எடுத்து மாட்டிக்கிச்சு டாடி. டேய், இந்த பூநூலாகப்பட்டது இந்த வீரவனின் கூட தான் பிறந்தது. ஆமா. அவன் எப்ப இந்த பூநூலை எடுத்து அவன் மாட்டி போனாலும் அவன் இன்று நாள் முதலாக அவன் பிராமணாக போக வேண்டும். வேதம் ஓதக்கூடியவன். பிராமணனா வாழணும் யாரு? சரிடா, நாம ப்ரோக்ராம் பண்றது மாதிரி காரியம் பண்றதுக்கெல்லாம் நான் கூட்டு போறேன். அதே மாதிரி கல்யாணத்துக்கு நான் கூட்டு வரேன். அவன் எப்ப இந்த பூநூலை எடுத்து மாட்டி போனானோ அவன் இன்று நாள் முதலாக பிராமணன் அவன் பிராமணராக போக வேண்டும். பாப்பானாக போறேன். வேதம் ஓதக்கூடியவன். மாப்பானாக போவது. ஆமா, ஐயர் வாட்கள் போறாங்க போறாங்க இருப்பது போறாங்க. ஒரே ஒரு ஆள் தான். அப்படி இருந்தே உண்டானால் நான் குதிரை மேல் ஏறி சவாரி செய்ய வேண்டும். அப்படி இருந்தாலும் வா தம்பி. அப்படியே தன்னா ஐயோ ஐயா ஐயோ அப்பா, மகனே, நீ குதிரைக்கு கட்டக்கூடிய நான் குதிரை மேல் ஏறி சவாரி செய்ய வேண்டுமானால் அந்த தீனியாகப்பட்டது அருந்து விட்டது. ஆமா. அப்படி அருந்து விட்டால் அந்த தீனியாகப்பட்டது குதிரை ஓட்ட முடியாது. ஆமா. அப்ப என்ன செய்ய போற நீ? அப்பா, என் தோலை உரித்து உன் கொட்டைக்காரங்க அறுத்து அறுத்து அந்த கடிவாளத்தை தைத்து கொண்டு இருக்கிறேன் அப்பா. என் பிள்ளையாகப்பட்டவன் இந்த தீனி அறுத்து விட்டால் தந்தையா குதிரை ஓட்ட முடியாது. அதனால என் தொடை நம்ம அறுத்து நான் உனக்கு தீனி தச்சு போடுறேன் சொல்லி என் பிள்ளையாகப்பட்டவன் அந்த தொடை நம்ம அறுத்து தீனி தைக்கிறான். அவன் எப்ப தீனி தச்சு கொடுத்தாலும் அவன் தொடை நம்ம அறுத்து அவன் 2 நாள் முதலாக அவன் சக்கிரியாக போக வேண்டும். இந்த என்னுடன் இருப்பது 7 பிள்ளைகள் வந்தார்கள். 7 பேரும் எல்லாம் மதம் மாறிவிட்டார்கள். அதனால் இருப்பது இந்த மாறிவிட்டார்கள். இருந்தாலும் நான் இருப்பது எப்பவுமே வீர பண்ணினவ இருக்க வேண்டும். அதனால அந்த வாதாபி அழிக்காம விடக்கூடாது. யார் சென்றாலும் யார் நம் பின்னே வராவிட்டாலும் தனக்கு தானே நிகழ். அதனால நம் வீரம் குறையக்கூடாது. யாரோ கொடுத்தாரா அந்த ரத்னாகுடி பாடிக்கு சென்று கொண்டே இருப்போம். ஆமா, ஆகட்டும் ஆகட்டும். இன்று நாளையிலே மகனாகப்பட்டவன் சண்டை என்று போகிறான். அதனால மகனுக்கு முன்பதாக நீ சென்று போனோம். ஆமா, துணியாக போகணும்னா இப்படி போவ உருவத்தை மாத்தி ஒரு இடைச்சியா சென்று மோர் விற்க போ. எனக்கு கொடுக்குற யாரடி கேக்குற? இப்ப நீதான் ஊத்துறேன்னு கேப்ப நானு.
என் மோர் குடிக்கிறீங்களா? ஏமா எல்லாம் வந்துருக்குறாங்க நாட்டுக்கு. என் மோரோட மகிமை எப்படி ஒரு இந்த மோரை குடிச்சத உண்டானால் 60 வயசுக்கு ஆம்பளைங்கெல்லாம் 15 வயசு ஆயிடும். என்ன போடுது சாமானம் சின்னதா இருக்குது. என்ன சின்ன வழக்கலாம் எப்படியாமா எத்திரி வழக்க யார் யார் வழக்க வச்சிருக்கிற? எங்க மாமாவுது எங்க பாப்பாவுது சரி எல்லா வழக்கு நானே வச்சுட்டேன். நீயே வச்சிருக்கிறியா? ஒன்னொடத்துலயும் ஒரு புடி நானும் எங்க அண்ணன் அடிச்சிடுறது இன்னைக்கு. ஏமா என்னமோ மேல ஆட்டுது கீழே மாட்டுது. என்ன அது கீழே ஆட்டு பாரு உந்துல்ல கீழே ஆட்டு பாரு அததான் மேல மாட்டுது கீழே ஆட்டுது. நானும் மேல மாட்டுது கீழே ஆட்டுது. நல்ல கொடுமையா ஏன்னா நீ அவங்க மாமியாரத டேஸ்ட் பண்ணு. நான் இவ்வளவு ஏமா எதா இருந்தாலும் எங்க நாட்டுல வந்துட்டா நாங்க எங்களுக்கு முன்னாடி எங்க மகாராஜாவுக்கு சொல்றதுதான் வழக்கம். எங்க மோர் மகிமை எப்படிங்க? 60 வயசுக்கு ஆம்பளைங்கெல்லாம் 60 வயசுக்கு ஆம்பளைய 20 வயசா மாத்தும். என் மோர் குடிச்சா 20 வயசுக்கு ஆம்பளைங்கெல்லாம் 60 வயசு ஆயிடுவாங்க. சரி உங்க மகாராஜா என்ன வயசு? எங்க மகாராஜனுக்கு இப்பதான் 75 முடிஞ்சு ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ் தான். அப்ப மோர் குடிக்கிறது அறியாமல உன்ன மாதிரி ஆயிடுவாரு. என்ன சொல்லாது இப்ப எங்க ராஜாவுக்கு நான் சொல்லிட்டு வரேன். இங்கே பையா என் பொண்ணாக்கலையா ஐயா ஐயா அசுராதி சூரரே வீராதி வீரரே அசுராதிபதியே பாட பொம்மலத்தின் அப்படி நம்ம அசுரன் கூட ஏன் சொல்ற மாதிரி ஏற்கனவே வாங்கி வச்சாரா? ஆமா அவன் வீரமும் பலமும் யாரை விட்டு கொடுப்பாங்களா? நான் எப்பேற்பட்டவன் கடவுள பம்பி என வழங்கணும். கடவுள் என்னதா கடவுள் நான் எப்பேற்பட்டவன் இந்த பக்கமா கண்ணவனை அவனுக்கு புதுசா ஒரு மோர் விற்கிறவன் அந்த மோரை குடிச்சானா 60 வயசா கூட 20 வயசா இருக்கும். அந்த புருஷனுக்கு மட்டும் போயிட்டு ஸ்டேரிங்ல உக்காந்துட்டானா அப்படியே கீழோட போகும் போகும். இப்ப யாரு கூட்டாடா அவன் யார் கட்டி கொடுக்கலாம் அவனுக்கு ஐயோ இது இல்லையா மோர் மோர் அப்படி
ஏய் எத்ரா ஐயா காலையில ஒரு சீக்கிரம் சாகற கிளாஸ்க்கு டைம் ஆயிட்டு போச்சு போற பையா 10,000 ரூபாய் நஷ்டம் ஆனா நீ 10 மணிக்கு நீ வரணுங்க ஆமா வா இவனே உட்கார்ந்து ஒரு சாலை சூப்பரா இவ பாடிக்க வந்தவல்ல உனக்கு பாட கட்ட வந்தவனா சட்டான் துணியா அந்த பாம்புக்கு ஏய் அண்ணா நான் ஏசால ஒரு பாட்டு பாடுறேன் இவன் மோதிரிக்கே வந்தவல்ல உனக்கு மோதடிக்க வந்தவடா ஓய் இப்படி குச்சியா குச்சியா அடிக்கிட்டு மாமா வந்து கொள்ளையா ஏய் அவன் வேற போடுதேன்னு ஓடி கொஞ்சமா இவ தயிர் விற்க வந்தவல்ல தாலி அடிக்க வந்தவன் கொஞ்சமா பூ வாங்கி அவளுக்கு ஒரே சொம்பு தான் கொஞ்சம் கொஞ்சமா வாங்க அப்படியே கொஞ்சமா ஐயோ அம்மா சரியான வாங்க மோனப்புறம் குடுக்கண்டி குடி குடுக்கண்டி குடி ஊத்தி வந்து கேவடியா என் கூடவே இருந்தவன் ஆமா என் கூடவே இருந்தவன் என் மேல காட்டி கொடுத்தான் ஆமா காட்டி கொடுத்தது நீ அவனுக்கு கூட்டி கொடுத்தது சம்பளம் கூட்டி கொடுத்தது பண்ணி குடிச்சா கண்ணு மூடுறா கண்ணு மூடு நல்லா எல்லாரும் பார்த்து நல்லா ஏற அவங்களுக்கெல்லாம் பண்ணி காவனைய நம்ம கூட்டத்துக்கு எல்லாரும் குடியா குடிச்சாங்களா இந்த குடி அவளை நேற்று டீச்சர் அவள் நேக்க டீ ஷர்ட் அறுக்க கூடாது அந்த மோரவிக்கு வந்தா இல்லையா அவரிடம் இருந்த மோரை வாங்கி குடித்து உமது மந்திரி மாட்டி விட்டார் ஐயா மாயக்காரியா ஆமா மாயக்காரிய மோர் கொடுத்து கொடுத்து ஆமா நம்ம குலத்தையே கருவறுக்க வந்திருக்கிறார்கள் ஆமாடா இவள் வந்து சரி செய்து அவள் நம் குலத்தை கருவறுக்க வந்தாலும் இவள் சிறையிலே இவளை சிறையில் கைவிலங்கு கால் வந்து போட்டு அவளுக்கு அறுத்துடணும் சிறையில போற என்ன வேணும் தம்பி அந்த பொண்ணு வேணுமா 1000 தான் நீ இப்படி வந்திருந்தாலும் பராசக்தியின் மறுபுறமாக வந்திருக்கிறாய் செய்ததெல்லாம் தவறு என்று மன்னி தருவாயாக உங்களை கையை கட்டி உள்ள சேரியில போட சொல்லுங்க ஐயோ மகனே மகனே
ஏய்